தமிழகத்தில் தாவேகா அரசு அமைந்த பிறகு எதிர்க்கட்சிகள் என்ன செய்வது என்று தெரியாமல் திக்குமுக்காடி வரும் காட்சிகள் அன்றாடம் அரங்கேறி வருவதை காண முடிகிறது. குறிப்பாக திமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் மீது எடுக்கப்படும் நடவடிக்கைகளால் அலறின் சத்தங்கள் ஆங்காங்கே கேட்ட துவங்கிவிட்டது. தாவேகாவின் புதிய ஆட்சி அமைந்த பிறகு குதிரை பேர விவகாரத்தில் சிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விவகாரமும் தற்போது மீண்டும் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. இந்த விசாரணைக்காக நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் தினந்தோறும் கையொப்பம் விட வேண்டிய சூழலில் செந்தில் பாலாஜி இருக்கும் நிலையில் இந்த விவகாரத்தின் அடுத்தடுத்த நகர்கள் ஒருபுறம் அரங்கேறி அரசியலை அனல் மூட்டி வரும் நிலையில் தற்போது மீண்டும் லஞ்ச ஒழிப்பு துறையினர் நடத்தி வரும் அதிரடி சோதனையால் மீண்டும் சர்ச்சைகளுக்கு உள்ளாகியிருக்கிறார் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜியை விரட்டும் நடவடிக்கையில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை மேற்கொண்டு வரும் வேளையில் அதரும் சம்பவங்களால் பதறும் நிகழ்வுகள் அரங்கேறி வருகின்றன. அடுத்தடுத்து லஞ்ச ஒழிப்பு துறையினர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது நெருங்கிய கூட்டாளிகள் மீது லஞ்ச ஒழிப்பு துறையினர் எடுத்து வரும் அதிரடி நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் வேட்டைகளால் செந்தில் பாலாஜியை மட்டுமல்லாமல் அவரது நெருங்கிய கூட்டாளிகளும் பதற்றத்தின் விளிம்பில் பயணித்து வருவதை காண முடிகிறது. திமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி அவரது உதவியாளர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் தொடர்புடைய 5 இடங்களில் இன்று அதிகாலை தொடங்கி லஞ்ச ஒழிப்பு துறையினர் அதிரடி சோதனையை மேற்கொண்டு வரும் காட்சிகள் பரபரப்புகளுக்கு பஞ்சமில்லாமல் அரங்கேறி வருகிறது. சுமார் 10க்கும் மேற்பட்ட வாகனங்களில் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் 50க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் 5 தனிப்படைகளாக அமைத்து காலை முதலே ஜல்லடை போட்டு தேடும் பணிகளையும் அதிரடி வேட்டைகளையும் அரங்கேற்றி வருவதால் அரசியல் களத்தில் மீண்டும் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது செந்தில் பாலாஜி விவகாரம். கரூரிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மண்மங்கலம் அடுத்த ராமேஸ்வரம் பட்டினத்தில் அமைந்துள்ள செந்தில் பாலாஜியின் பூர்வீக இல்லத்திலும், முத்துப்பாளையம் பகுதியில் உள்ள செந்தில் பாலாஜியின் உதவியாளர் சுப்பிரமணியன் இல்லத்திலும், திமுக தாந்தோணி மேற்கு ஒன்றிய செயலாளர் கோயம்பள்ளி பாஸ்கரன் இல்லத்திலும், கோவை நகர் பகுதியில் உள்ள அமைந்துள்ள தொழிலதிபர் ரமேஷ் சக்தி எஸ் கார்த்தி நிறுவன அதிபரான அவரின் இல்லத்திலும், தொழில்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் அலுவலகத்திலும் இந்த அதிரடி ரைடுகள் அரங்கேறி வருகிறது. கடந்த கால ஆட்சி காலத்தில் எழுந்த பல்வேறு புகார்கள் மற்றும் முறைகேடுகள் தொடர்பாகத்தான் இந்த நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் தற்போது தங்கள் பதிவுகளை குறிப்பிட்டிருந்த போதிலும் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் வீடுகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் என தொடர்ந்து அடுத்தடுத்து நடைபெற்று வரும் சோதனைகளால் தற்போது லஞ்ச ஒழிப்பு துறையினர் களமிறங்கியிருக்கும் காட்சிகள் கரூர் மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழக அரசியல் களத்திலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது. சோதனைக்கு முன்பாக ஏராளமான போலீசார் பாதுகாப்பு நலன் கருதி பல்வேறு சோதனை இடங்களில் பாதுகாப்புக்கென போலீசார் குவிக்கப்பட்டிருப்பதால் லஞ்ச ஒழிப்பு துறையினரின் அதிரடி நடவடிக்கையை பார்ப்பதற்காகவே ஏராளமானோர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது நெருங்கிய வட்டாரங்களில் சோதனை நடைபெறும் இடங்களில் ஏராளமானோர் கூடி நிற்பதால் பரபரப்புகளுக்கு பஞ்சமில்லாமல் நிற்கிறது லஞ்ச ஒழிப்பு துறையின் அதிரடி நடவடிக்கை.